தேவன் தேடுகிற மனுஷனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 22 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன். பாருங்க, இந்த இடத்துல நம்ம 40-50 பேர் நம்ம அமர்ந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனையும் காணேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனை கனப்படுத்துகிற எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் தேடினேன், ஆனால் ஒருவனை காணோம். என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் காரியத்தை செய்து முடிக்கிறவன் ஒருவனை காணாம் என்று சொல்லி தேவன் தன் இருதயத்தில் அங்காளைப்போடு வேதனையோடு அவர் கேட்கிறார். தேசத்தை அழிக்கும் போது திறப்பிலே நின்று, ஆண்டவரே நீங்கள் அழிக்காதீங்க, தீங்கு செய்யாதீங்க, தேசத்தில் கொடுமை வறட்சிகள் வராதபடி காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என் இருதயத்தை மனமாற செய்து என் இருதயத்தின் கொடிய கோபத்தை மாற்ற எனக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனை காணாம், ஒருவனைத்தான் நான் தேடினேன், ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வேதனையுள்ள இருதயத்தோடு பல கோடி ஜனங்கள், 38 கோடி ஜனங்கள் வாழ்கிற நம்முடைய தேசத்தை பார்த்து கேட்கிறார், ஒருவனை காணோம் என்று சொல்லி. ஆமென். கண்கள் முடிச்சோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவனை பேசுவீராக. இந்த வார்த்தைகளில் உள்ள மறை பொருள்களை, மகத்தான காரியங்களை, மறைவான காரியங்களை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாய், ஆண்டவரை விவரித்து எங்களுக்கு காண்பிக்கும்படியாய் நாங்கள் கேட்டு எங்கள் இருதயத்திலே வைத்து அதன்படி உமக்கு ஆண்டவரை நான் என்னில் ஒருவனாய் ஆண்டவரை அர்ப்பணிக்க, உமக்கு ஆண்டவர் வேண்டிய ஒருவனாக என்னை அர்ப்பணிக்க என்னோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவர் அடிமை மறித்து நீர் பேசும்படியாய் உங்களை கருத்தில் வைத்துக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் தேடுகிற ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் தேடுகிறார். இவ்வளவு ஜனங்கள், இவ்வளவு குடிகள் நிறைந்திருக்கிற இந்த சமுத்திரம் தண்ணீரினால் நிறைந்திருக்கிறது போல பூமி ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. இப்படி பூமி ஜனங்களால் நிறைந்திருக்கிற இந்த ஜனக்கூட்டத்தில் ஒருவனை தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஒருவன் அது நானாக இருக்கலாம் என்று சொல்லி, அந்த ஒருவன் நான் தான் ஆண்டவர் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரர் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளும். அது அவனுக்கு தேவையானதுதான். ஆனா அது எப்ப அவன் அதை எடுத்துக்கொள்ளணுமோ அப்பதான் எடுத்துக்கொள்ளணும். முதலாவது கர்த்தரை கனம் பண்ணணும், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை, பலியை, மகிமையை அவருக்கு தான் செலுத்தணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆசாரியனுக்குரிய பங்கு அவங்க கண்டிப்பாக பலியெல்லாம் நிறைவேற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கறது வழக்கம்தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் அந்த பலி செலுத்துறதுக்கு முன்னதாக
எங்க வீட்டுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, மனைவி பிள்ளைகளுக்கு நாங்க சமைத்து சுவையாய் சாப்பிடுவதற்கு முதலாவது எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பணியாளர்களை விட்டு அங்கே ரொம்ப கடிபிடியோடு அவர்களோடு போராடி அந்த மாமிசத்தை எடுத்துக்கொண்டு வரும்படியாக அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அங்கே பலி செலுத்த போனவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு செலுத்த போகிற பலியை இப்படி மனிதன் தடை பண்ணுகிறான் என்று சொல்லி அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு கோபம் வரும். அங்கு பலி செலுத்த போகிறவர்களுக்கு அந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது, ஊழியக்காரருடைய வேலையாட்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கோபம் வரும், வேதனை உண்டாகும். கர்த்தரை கனம் பண்ணாதபடி இவர்கள் இப்படி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே கோபம் வரும். அப்போ அவர்களுடைய பிள்ளைகள் ஊழியக்காரனுடைய பிள்ளையாயிருந்தார்கள். ஊழியக்காரனுடைய பிள்ளைகளாய் தேவனால் அழைக்கப்பட்ட நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான் யாரு? ஏலி என்பவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேலுக்கு முன்பாக இருந்தது ஒரு மனுஷன், வயது முதிர்ந்தவர். கடைசி வரைக்கும் தெய்வ பயத்தோடு தேவனுக்கு செலுத்துகிற கனத்தோடு அவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகள், அந்த சந்ததியில வந்த தேவ ஊழியத்தை செய்யக்கூடிய அவருடைய பிள்ளைகள், அவர்கள் உலக காரியங்கள் அறிந்திருந்தார்கள், பாவ காரியங்கள் அறிந்திருந்தார்கள், போஜன பிரியராக இருந்தார்கள், மாமிச இச்சை நிறைவேற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவனை அறியாதிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல் போனார்கள். தேவனுக்கு பயப்படாமல், கீழ்ப்படியாமல், தேவனை கனம் பண்ணாமல் தன்னையே அவர்கள் வளர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த 13ஆம் வசனம் வாசிங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 14 அதுக்கு அடுத்த வசனம். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு. இப்ப கர்த்தருக்கு பலி செலுத்துறது முக்கியம் இல்ல, ஆசாரியான் பொரிச்சு நல்லா சுவையாய் சாப்பிட்டுட்டு நல்லா கொழுத்து போயிருக்கணும். பாருங்க, கர்த்தர் பார்த்து சும்மா விடுவாரா? அதான் கர்த்தரை அவர்கள் அறியாதிருந்தார்கள் சொல்றார். கர்த்தரை அறிந்திருந்தால், கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு அறிந்திருந்தால் அவர்களுக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்திருக்கும். நான் ஏசப்போடைய பிள்ளைங்க தான், நான் ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் தான், எங்க அப்பா ஊழியக்காரர், எங்க அப்பா பிஷப், ரெவரண்ட், எங்க பாரம்பரியமே விசுவாச குடும்பம். ஆனா பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கணும், கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கணும். பெரிய பேரா இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி குடும்பத்துல நல்ல ஒரு தேவ ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஒரு மனுஷனுக்கு பிறந்த பிள்ளைகள் தேவனை அறியாதிருந்தார். இன்னைக்கு அநேக ஊழியக்காருடைய பிள்ளைகள் தேவனுக்கு தூரமா தான் இருக்கிறாங்க. தேவனுடைய காரியங்களை ஈடுபட மாட்டாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா அப்பா ஊழியக்கார பிள்ளைங்க அப்படின்னா பெரிய பேர் நமக்கு இருக்கும், நமக்கு பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அநேக ஊழியக்காருடைய பிள்ளைகள் சரி, விசுவாசிகளும் சரி, அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. ஆனா அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அதுல 19 வாசிங்க, 3வது அதிகாரத்துல 19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவருடைய கூட இருந்தார். இப்ப சாமுவேலுக்கும் ஏலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏலி யாருடைய பிள்ளை, சாமுவேல் யாருடைய பிள்ளை? அங்க அண்ணால் எல்கனா உட்கார்ந்து போதிச்சாங்களா பிள்ளைக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா வயது சின்ன வயதா இருக்கலாம், கர்த்தரை அறியாதவனா இருக்கலாம், அல்லது அந்தஸ்துள்ள குடும்பத்துல பிறக்காதவனா இருக்கலாம், ஊழியத்துக்கு தகுதி இல்லாத குடும்பத்துல ஜனங்கள் பார்த்து விரும்பத்தக்க நிலைமையில் உள்ள விரும்பாத நிலைமையில் உள்ள குடும்பத்துல பிறக்கலாம். ஆனாலும் அந்த
சாமுவேல் அவன் சிறுபிள்ளையா இருந்தாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்தான். அவன் சின்ன வயதிலேயே இந்த ஏழுடைய பிள்ளைகளை போல இல்லாம அவனுக்கு யாருமே போதிக்கல. யாராவது போதிச்சாங்களா? யாராவது போதிச்சதாக சரித்திரம் இருக்கா? ஆனா ஊழியக்காரன் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்க மாட்டானா? சொல்லியிருப்பான்ல? சொல்லியிருப்பானா இல்லையா? ஹலோ, இல்ல அவன் சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ஏலி சொன்னார். தவறுகள் வரும் பொழுது மற்ற விசுவாசிகள்லாம் அங்க வந்து உன் பிள்ளைங்க இப்படி செய்யறாங்கன்னு சொன்ன போது அவர் கண்டிச்சாரு, யதார்த்தமா இருந்தாரு, பிள்ளைகளை நம்பினாரு. நான் உங்க பிள்ளை இல்லையா? ஊழியக்காரனுடைய பிள்ளை இல்லையா? தீர்க்கதரிசியுடைய பிள்ளை இல்லையா? நான் வந்து அப்படி தப்பான காரியத்தை நாங்க செய்வோமா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி தகப்பனை சமாதானப்படுத்தும்படியாக காரியங்களை பேசினார்கள். நான் உங்க பிள்ளை ஆகையினால நாங்க அப்படி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டோம், உங்களை போலவே நாங்க நடப்போம், ஜனங்கள் எங்களை பொய்யா சொல்றாங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அப்போ ஊழியக்காரன் நம்பினாரு, நம்ம பிள்ளைங்க உண்மைதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க நடந்தது என்ன? ஊழியக்காரர் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாம தகப்பனிடத்திலே துணிகரமாய் பொய் சொல்லுகிறார்கள். நாங்க ரொம்ப யோக்கியவான்கள், கர்த்தருடைய காரியத்தை சரியாய் செய்கிறவர் என்று சொல்லி அங்கே பொய் பேசுகிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லி. ஆனா இவன் சொல்றான், பிள்ளைகள் 2 பேரும் சொல்றாங்க, நாங்க உண்மையை பேசுறோம், நாங்க தவறான காரியங்கள் செய்ய மாட்டோம், ஜனங்கள் எங்களை குறித்து போராமைப்பட்டு பொய் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். இப்ப தகப்பன் 2 விதத்திலையும் மற்ற ஜனங்கள் சொல்லுகிறத நம்புறதா, பெத்த புள்ள சொல்றத நம்புறதா அப்படின்னு சொல்லி அவரும் அதை அப்படியே அவங்க வந்தவங்களை என்ன, நான் என் பிள்ளைகளை நான் கண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, தகப்பன் தன் பிள்ளைகளை புத்திமதி சொல்லி அவரை திருத்திருவார்னு அவங்க பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளைகள், நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம், உங்க பிள்ளை, நாங்கள் தவறான காரியம் செய்ய மாட்டோம்னு சொல்லும்போது, ஒருவேளை நம்ம பிள்ளைகள் அப்படி செஞ்சிருந்தாலும் இனி திருந்திக்கிறவாங்க அப்படின்னு சொல்லி அவர் 2க்கும் மத்தியில் நின்றார். ஆனால் அந்த பிள்ளைகள் திருந்தாதபடினாலே அந்த குடும்பம் முழுதும் அந்த சந்ததியை அழிஞ்சு போச்சுங்க. அவங்க மாத்திரம் அல்ல, தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பிடிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய துக்கமான காரியம் பாருங்க. ஒரு மனிதன் தவறி போகும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் செய்து தேவனை அவன் துக்கப்படுத்தும் பொழுது அது எவ்வளவு பெரிய அழிவு உண்டாகுது. தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பிடிக்கப்பட்டது. அங்க யுத்தம் தொடங்குகிறது. கற்பத்திலிருந்து பிள்ளை என்ன பண்ணுது? பிறந்த உடனே தாய் சாகுறா, செய்தியை கேட்ட உடனே தகப்பன் சாகுறாரு. பாருங்க எவ்வளவு பெரிய அழிவு. கர்த்தரை அறியாமல் துன்மார்க்கமாய் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் கொடுக்கிற அடி. ஆனால் இங்கே சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்க தம்பி. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு யாரும் போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இருந்தாங்க, ஆனா போதிக்கல. ஏழி வந்து அவனுக்கு கர்த்தரை குறித்து சொல்லியெல்லாம் கொடுக்கல. தன்னுடைய தாய் அங்க கொண்டு போய் ஆலயத்துல விட்ட, பால்குடி மறந்த உடனே கொண்டு ஆலயத்துல விட்ட போது அவனுக்கு ஒன்றும் ஆலோசனை சொல்லி கொண்டு போய் விடல. நீ இங்க இருந்துக்கப்பா, எல்லாம் ஐயா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த சின்ன வயதிலும் கூட அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படைந்து, இப்ப நம்ம பிள்ளைங்கன்னா பாருங்க, இப்போ சார்லஸ் பண்ணி என்னை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிடும். என்னை பார்த்துச்சுன்னா ஒரே அழுகை தான், என்னன்னே தெரியல. அப்படியே பிள்ளை பெற்றோர்களை விட்டு பிரிந்து போகாது, அடுத்தவங்களை பார்த்தாலே அழுகுது. இப்போ இந்த சாமுவேலை கொண்டு அங்கே ஆலயத்தில் விட்டுட்டு வரும்போது சின்ன பையன் பால்குடி தான் மறந்துருக்கிறான். நான் இங்கே இருக்க மாட்டேன், அம்மா கூடவே வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருப்பாங்கல்ல. பாருங்க, ஆனாலும் அந்த சின்ன பால்குடி மறந்தப்ப கூட அவன் கீழ்ப்படிந்தான். பெற்றோர்கள் கொண்டு விட்டுட்டு வரும்போது வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவாங்களாம் அப்பா அம்மா பார்க்கறதுக்கு. பிள்ளைய பார்க்க போகும்போது அவனுக்கு ஒரு சட்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு,
ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடுத்துட்டு இவங்களும் பழி செலுத்திட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்படி எந்த பெற்றோரும் இருக்க முடியாது. தன் பெத்த பிள்ளைய யாரோ வளர்க்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்காக அவங்க பாருங்க எவ்வளவு வைராக்கியம் பாராட்டி இருக்கிறாங்க. பால்குடி மறந்தோன்னே கொண்டு விட்டுட்டாங்க ஆலயத்துல. அவன் ஏழுடைய பராமரிப்புல வளர்றான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா அவன் சின்ன வயசுல அந்த கீழ்ப்படிதலோடு இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் என்ன நடக்குது வாசிங்க. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போவதே விழவில்லை. ஒன்று விழவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அது ஒண்ணுமே விழவில்லை. சாமுவேலே அப்படின்னு கூப்பிடும் போது, ஆனா சாமுவேலுக்கு கர்த்தர் கூப்பிடுகிறார் அப்படிங்கிற சத்தம், இது கர்த்தருடைய சத்தம், கர்த்தர் தான் என்னோடு கூப்பிடுகிறார், என்னோடு பேசுகிறார் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா சின்ன பையன், ஒன்றும் தெரியாது, கர்த்தர்னா யாருன்னே தெரியாது, அறியாத வயசு. ஆனா அவன் போய் தூங்க போகும்போது சாமுவேலேன்னு கூப்பிடும் போது இவன் கர்த்தர் கூப்பிடாருன்னு நினைக்கல. அங்க போய் ஐயா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஊழியக்காரர்ட்ட கேட்கிறாரு. ஏடி தாத்தா போய் கேட்கிறாரு, என்னை கூப்பிட்டீங்களான்னு. நான் கூப்பிடலப்பா அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் போய் படுத்துக்கிறான். மறுபடியும் கர்த்தர் கூப்பிடுறாரு. இரண்டாம் முறை கூப்பிட்டப்போ அங்க போய் ஐயா என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். கூப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது நான் கூப்பிடலையே, நீ போய் படுத்துக்கப்பா அப்படி. அப்பதான் ஏழி உணர்றாரு, இப்ப யார் கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தர் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏழி ஆலோசனை சொல்லி கொடுக்குறாரு. நீ போய் படுத்துக்க, யாராவது மறுபடி கூப்பிட்டாங்கன்னா சொல்லும், அடியே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு. என்னென்ன வார்த்தைகள் உனக்கு கிடைக்குதோ அதையெல்லாம் உன்னை மறைக்காம காலை வைக்க எனக்கு சொல்லு. இப்ப நீ போய் தூங்கு, இனி எழுந்திரிச்சு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது அப்படியே கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து போய் மறுபடி படுத்து அவன் தூங்க போகும்போது கர்த்தர் மறுபடியும் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அந்த சாமுவேலிடத்துல ஆண்டவர் அநேக காரியங்களை பேசுகிறார். அநேக காரியங்கள், அதையெல்லாம் கவனமாய் கேட்டான். இப்போ உங்களுக்கு எனக்கும் அப்படி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு முதல்ல இருதயத்துல இடம் இருக்குதா, அல்லது அமைதி இருக்குதா, பொறுமை இருக்கா? கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு நமக்கு முதல்ல உள்ளத்துல இடம் இருக்கா? அந்த சின்ன பையன் கேட்டாங்க, கர்த்தர் என்ன அந்த ராத்திரியில என்னென்னலாம் பேசியிருப்பார், அநேக காரியங்களை பேசியிருக்கிறார். அவ்வளவு அவன் பொறுமையாய் கேட்க முதலாவது தன்னை அர்ப்பணித்தான். அந்த ஒரு ஆளு தான் இன்னைக்கு தேடுறாரு உங்களையும் என்னையும். அவன் ஆண்டவர் பேசின அத்தனை வார்த்தையும் அவன் பொறுமையா கேட்டான். அவன் தடுத்துக்கு ஏன் அப்படி கேட்கவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அவனை குறித்து, ஏலியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தேசத்தை குறித்து, வருங்காரியத்தை குறித்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே அந்த இரவு முழுதும் அவன் கேட்டு அதிகாலையில எழுந்து அந்த ஏலிடத்துல போய் ஒன்றையும் மறைக்காம சொன்னானாம். நம்ம இன்னைக்கு இப்ப சொல்ற வார்த்தை அடுத்து திரும்ப கேட்கும் போது என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். இப்ப வேத வசனத்தையே இப்போ நான் முதல்ல எந்த வசனம் வாச்சோம்னு கேட்டாலே அது திரும்ப சொல்றதுக்கு மறந்துடுறோம் இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி எந்த வசனம் வாச்சோம், எந்த புத்தகத்துல வாச்சோம்? இசைக்கில எத்தனை வாச்சோம்? பரவாயில்ல, கவனமா இருக்கிறோம். சாமுவேலை போல இன்னும் 2-3 வசனம் வாச்சிட்டு ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டாக்க சமயத்துல தடுமாற்றம் வந்துடும். எசேக்கியேலா, ஏசாயாவா, இல்ல ஆதியாகமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். பாருங்க, அவன் கரெக்டா அந்த ராத்திரி முழுதும் தேவன் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அதை அப்படியே மனசுல கரெக்டா வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த இருதயம் பக்குவப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேக பக்கத்துல இருப்பான், தம்பி தம்பி தம்பின்னு கூப்பிட்டாலும் அவன் காது கேட்காது. ஒரு தட்டுனா கூட அப்பதான் அவன் வசதியா ஏதோ அப்படின்னு அப்படி திரும்பி. ஏன்னா அவன் இருதயத்தை எங்க கொடுத்து பேசிட்டு இருக்கான், செல்போன்ல கொடுத்து பேசிட்டு இருப்பான். என்னதான் இடி விழுந்தாலும் கூட சத்தம் கேட்காது, அவனுக்கு கேட்காது, செவியில விழாது. ஆனா இந்த சாமுவேலுடைய செவியும் அவனுடைய இருதயமும் தேவனுக்கு நேராய் திருப்பப்பட்டது. அவனுடைய செவியை தேவனுக்கு நேராய் திருப்பினான். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் செவியில கேட்டு தன் இருதயத்துல ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவன் கை கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை எல்லாம் செய்தான். அப்படிப்பட்ட சாமுவேலை கொண்டுதான் தேசத்துக்கு ராஜாக்களையே ஆண்டவர் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டாருங்க. தெரிந்து கொண்டார். ஒரு சாதாரண
மலடின்னு பேர் பெற்ற பிள்ளை மூலமாகத்தான் இந்த தேசத்துக்கு உலகம் அன்றைக்கு தேசம் முழுதுக்கும், இஸ்ரவேல் தேசம் முழுதுக்கும் ராஜாவை அந்த சாமுவேல் மூலமாக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் இன்னைக்கு ஆண்டவர் தேசத்தை தேடுகிறார். அந்த ஆளு சாமுவேலை போல ஒரு ஆளு நம்மளா இருக்கக்கூடாதா? நானா இருக்கக்கூடாதா? அல்லது நீங்களா இருக்கக்கூடாதா? யோசித்து பாருங்க. அன்னைக்கு ஒரு செய்தியும் இப்படி போதிக்கிறதுக்கு போதகர்கள் கிடையாது, வேத புத்தகங்கள் அவர்களுக்கு கிடையாது. பெரியோர்கள் சொல்லுகிற வார்த்தை அப்படியே கேட்டு நடந்தாங்க. ஆனால் தேசத்துல பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் வாசிங்க. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவுக்காகிலும் செம்மறி ஆட்டுக்குட்டிக்காகிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும். அது மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், செம்மறி ஆடா இருக்கட்டும், வெள்ளரி ஆடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அங்க தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி தான் என்ன பண்ணணும்? படைக்கணும். எப்படி தொழியை உரிக்கணும், அதை எப்படி சந்தா பிளக்கணும், அதை எந்தெந்த இடத்துல அடிக்கணும், எதை அதை புறம்பே கொண்டு போய் கொட்டணும், எதை பலிபீடத்தில் வைக்கணும், எதை முதல்ல தவிர்க்கணும், அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யணும். ஆனால் அப்படி செய்யறத இவங்க கீழ்ப்படியாம இவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க, ஏழுடைய பிள்ளைகள். ஆனால் இந்த சாமுவேல் வயது சின்ன வயது, அனுபவமும் கொஞ்சம். அந்த கொஞ்சம் அனுபவம் உள்ள அந்த சின்ன இளம் பிராயத்தில் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய், கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்கிறவனாய் இருந்தான். ஆனால் அந்த ஏழுடைய பிள்ளைகளோ கர்த்தர் சொல்லுகிறபடியும் செய்யல, தகப்பன் சொன்னபடியும் கீழ்ப்படியல, அல்லது பலி செலுத்த வருகிற விசுவாசிகள் சொல்லுகிற காரியத்தையும் கேட்டு மனம் திரும்பல. 3 காரியங்களும் அவர்களிடத்தில் இல்லாமல் போனது. ஆனால் இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில இது எல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது. வித்தியாசம். தேவனோடு இருக்கிறவர்களுக்கும் தேவனோடு இல்லாதவர்களுக்குள்ள வித்தியாசம் அங்க வெளிப்படையாய் நமக்கு அங்க படமிட்டு காண்பிக்கப்படுகிறது. தேவனோடு இருக்கிறவர்களுக்கும் தேவனோடு இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் குடியிருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு என்னாகமம் 15:1. அங்கே ஒரு வசனம் வந்திருக்கு, வேசித்தனம் பண்ணினார்கள் சொல்லி. யாரு? இந்த ஓபினி பெனகாஸ் என்ன பண்ணாங்க? வேசித்தனமும் பண்ணினார்கள். அங்கே சாமுவேல் 15:1 அவர்கள் என்ன பண்ணாங்களா? வேசித்தனமும் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவ ஜனங்களை தேவனுக்கு நேராய் நடத்துகிறவர்கள், பரிசுத்த வாழ்க்கையை குறித்து முன்மாதிரியாய் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? அங்கே ஆலயத்துக்கு வருகிறவர்களிடத்திலே வேசித்தனம் பண்ணினார்களாம். பாருங்க, ஒரு தேவ அழைப்புதல் பெற்ற குடும்பத்தில் நடக்கிற காரியம். அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் அப்படின்னு போட்டு
ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். ஜனங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு பிள்ளைகிட்ட சொல்லும் போது அவங்க அப்படியே மறைச்சு பேசிடுறாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதான். ஆனா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நம்முடைய பார்வையில வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க, எங்க பிள்ளைங்க சினிமா பார்க்க மாட்டேங்கிறாங்க, செல்போன் கூட தொடர்றதில்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வெளியில யாராவது நம்ம பிள்ளைகளை குறித்து சொன்னா அதை அசட்டை பண்ணிடக்கூடாது. அதை அப்படியே மேற்பூச்சா பூசி என் பிள்ளைகளை குறித்து எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்க வாயை அடைச்சிட்டு நம்ம பிள்ளைகளை கண்டுக்காம இருந்துடக்கூடாது. ஆனா வெளியில என்ன நடக்கும் அதை கொஞ்சம் ஆலோசிக்கணும், நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், விசாரிக்கணும். நம்ம பிள்ளைகளை குறித்து திட்டமாய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா காலங்கள் பொல்லாத காலமாய் இருக்கிறது. இந்த ஏழி தன் பிள்ளைன்னு சொல்லி தான் நம்பி ஜனங்கள் சொல்றதெல்லாம் கேட்டாலும் தன் பிள்ளைகளை நேரடியாக கேட்கும்போது, நான் உன் பிள்ளை, உங்க நீங்க எனக்கு அப்பா, நான் உங்க பிள்ளை தானே, அப்போ உங்களை மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மேற்பூச்சா பூசி தன்னுடைய தாய் தப்படைய இருதயத்தை அப்படியே மாற்றி புரிர பண்ணி அவர்கள் வெளியில வேஷம் போட்டு அநேக காரியங்களை செய்தார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம அப்படியே இருந்துடக்கூடாது. ஒருவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு காரியம் சொல்றாங்க அப்படின்னா அது என்னன்னு நம்ம என்ன பண்ணணும், அதை குறித்த காரியங்களை நாம சிந்திக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கு நம்ம அதை கொஞ்சம் கண்ணோக்கமாய் பார்க்க வேண்டிய கடமை நம்ம இடத்துல இருக்கிறது. இந்த ஏழி அதை அப்படி பார்க்காம தான் சந்ததியை அழிஞ்சு போய் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு அது போகக்கூடாத இடத்துக்கு போயிடுச்சு. தேவநாமம் தூசிக்கப்பட்டது. இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து போனதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலைப்படத்தக்க ஒரு விதமாய் போய்விட்டது. அதே போல நாமும் நம்முடைய சந்ததிகளும் இந்த சாமுவேலுடைய சந்ததியை போல இருக்கணும், ஏலியுடைய சந்ததியை போல இருக்கக்கூடாது. அப்ப நம்ம பிள்ளைகளை குறித்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் கவனம் இருக்கணும். அது எப்போ இருந்து அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளையில இருந்து கரெக்டா ஒரு 18 வருஷம் வரைக்கும் கூட ஆண் பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளை மாதிரி அடங்கி இருந்துருவாங்க. 18 வயசுக்கு மேலே 27 வரைக்கும் கரெக்டாக அவங்கள ரொம்ப கண்காணிக்கணும். இது வரைக்கும் பிள்ளைய இருந்துட்டாங்க, இனிமேல் அப்படி இருப்பாங்கன்னு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆனால் அவர்கள் மேலே ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். அது எப்படியும் தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்யக்கூடிய வாலிப வயசு. அந்த வேளையில் நம்ம ரொம்ப கண்ணோட்டமாக இருந்து நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு வந்த ஒரு பிள்ளையாக நம்ம வளர்க்க வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும். அந்த அன்னாள் கர்த்தருக்கு வந்த, கர்த்தர் தேடுகிற அந்த ஒருவனாய் இருந்த சாமுவேலை போல நாம் நம்முடைய பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு வந்த பிள்ளைகளாய் வளர்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நாம் அவர்களுக்காக பிரயாசப்பட வேண்டும். அதனால பாடுகள் வேதனைகள்லாம் உண்டுதான். பிள்ளைகளை சீர்படுத்தணும் அப்படின்னா நிறைய நெருக்கப்படணும். நான் 2 பையங்களை வச்சுட்டு 2 உரலுக்கு ஒரு பக்கம் இடி, அப்புறம் மத்தனத்துக்கு 2 பக்கம் இடி வாங்கிறது மாதிரி தான் அந்த பிள்ளைகளை நெருப்புக்குள்ள இருந்து நடத்துறது போல தான் ஊழியக்காரன் பிள்ளைங்க தான். ஆனாலும் இது எல்லாருக்கும் உண்டு. அப்போ அதை என்ன பண்ணணும், கண்ணோட்டமாக இருந்து நம்ம வழி நடத்தணும். பிள்ளைகளை நம்ம ஏனதுன்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம சந்ததி தேவனுக்கு வந்த சந்ததியாய் வளரணும் அப்படின்னா அது நிமித்தம் நம்ம பிள்ளையை கண்டிச்சா கோச்சுக்கும், அடிச்சா புள்ள அழுகும், இல்லை திரும்பி கூட அடிச்சிடும் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது. அடியே வாங்கிட்டு கூட அவமானமா பிள்ளைய பேசினாலும் கூட நம்முடைய சந்ததியின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு நம்ம முறை பிரயாசப்படணும். அம்மாவா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதற்கு தவறி போயிடக்கூடாது. தவறிட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல நம்ம ரொம்ப சஞ்சலப்பட வேண்டியது சூழ்நிலை வரும். ஏழுடைய குடும்பம் சஞ்சலப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல,
பயங்கரமான வேதனைக்கிடங்காய் போயிடுச்சு ஏழுடைய குடும்பத்தின் சந்ததிகள் எல்லாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் அறிந்திருந்தாருங்க. அவ்வளவு பெரிய பாவம் பெருகி போச்சு பூமியில. மனுஷனுடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பாவம் பெருகி போயிற்று. அப்படிப்பட்ட பாவம் பெருகின அந்த காலத்திலே தேவன் நோவா என்ற ஒரு மனுஷனை தெரிந்திருந்தார். அவ்வளவு பெரிய பாவம் பெருத்திருந்த அந்த உலகத்துல இந்த நோவா ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்ந்தான். தேசம் அழிக்க போகிறேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களையும் அழிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோவாவிடத்துல சொல்லி பாதுகாப்புக்காக ஒரு பேழையை செய்து கொள் என்று சொன்னபோது அந்த நோவா கீழ்ப்படிந்து அப்படியே செய்து தன் மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மருமக்கள்மார்களை, அந்த குடும்பத்தை அவன் பாதுகாத்தாங்க. இந்த குடும்பத்தை பாதுகாத்தான், தன் பிள்ளைகள் அழிந்து போகாதபடி. அப்ப நோவா அவ்வளவு பெரிய அந்த உலக ஜனங்கள் பெருத்த காலத்துல, அவ்வளவு பெரிய பாவம் பெருத்த அந்த காலத்துல அந்த நோவா அந்த பாவத்துக்கு விலகி, உலக காரியங்களுக்கு விலகி, தன் குடும்பத்தை கண்ணோக்கமாய் கருத்தாய் பார்த்திருக்கிறார். பிள்ளைகளை சரியாய் வழிநடத்தியிருக்கிறார். இல்லைன்னா இன்னைக்கு பாருங்க, நம்ம பிள்ளைங்க கூட எப்போ வாங்கப்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு வெள்ளனா போனோம் அப்படின்னா கூட உடனே 2 தடுத்து மறுவார்த்தை பேசிடுவாங்க. என்ன பேசுவாங்க? நீங்க தான் சொல்லுவீங்க லேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு. சரி, இந்த புறப்படுறாமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவீங்க நீங்க தான் லேட் பண்றீங்க அப்படின்றவாங்க. அந்த வார்த்தையிலேயே கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்க. ஏன் கொஞ்சம் லேட்டாக போனால் பார்த்தாதான் அப்படிம்பாங்க. இப்போ அந்த பைபிள் படிப்பா, ஏன் நேற்று தானே படித்தேன், காலையில் தானே படித்தேன், ஏன் அப்புறம் படிக்கக்கூடாதா அப்படிம்பாங்க. சரி, சொன்னாங்களே அதை செய்வோம் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு சத்தியத்தை அறிந்த காலத்தில் கூட. ஆனால் அன்னைக்கு நோவாவுடைய பிள்ளைங்க, உலகம் அழிய போகுது, மழை பெய்ய போகுது, தேசம் அழிக்க போறாரு கர்த்தர், இந்த வேலைக்குள்ள வந்துருங்கன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க அப்படியே கீழ்படிந்து வந்திருக்காங்க பாருங்க. கீழ்படிந்து வந்தாங்களா இல்லையா? இல்லைன்னா நீங்க வேணா போ, இதெல்லாம் போய் மழையும் பெய்யாது பொண்ணும் பெய்யாது, என்ன எங்கள் அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்குன்னு சொல்லி இந்த 2 பசங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த 3 பசங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டு போய் அந்த என்ன வேலூரா அங்கே விட்டு சேர்த்துருப்பாங்க அந்த ஆஸ்பத்திரியில். எங்கள் அப்பாவுக்கு மெண்டல் ஆயிடுச்சு. ஆமாம், கீழ்ப்பாக்கத்துலேயே அங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு. எங்கள் அப்பாவுக்கு மெண்டல் ஆயிடுச்சு, பைத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பைத்தியத்தை தெளிவிக்கிறதுக்காக 3 பிள்ளைகளும் சேர்ந்து கூட்டி போயிருப்பாங்க அவங்களுடைய. எங்கள் அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மழை பெய்யுதுன்னு சொல்கிறாரு, தேவையில்லாமல் பணமெல்லாம் செலவு பண்ணுறாரு, வேலை கட்டுறங்கிறாரு, நிறைய மரங்கள்லாம் வெளியிலேருந்து வெட்டி கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி அப்பாவை பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க அப்பா என்ன சொன்னார் அப்படியே கீழ்ப்படிந்து, அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய வேண்டிய ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் சொல்கிறத கேட்காம நிறைய பேர் கூப்பிட்டாரு. இவர் போய் நான் பேலை ஒன்று செஞ்சுட்டேன் எல்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லாருமே வரல. இப்போ இவங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு சில பேர் பாருங்க, அப்பா அம்மா சொல்லும் போத அந்த ஃப்ரெண்டு சரியில்லடா, நீ சேர்ற ஆள் சரியில்லடா தம்பி, போ அவனோட சேராதடா, ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பிள்ளைங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் தான் எனக்கு முக்கியம், அவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த நோவாவுடைய பிள்ளைங்க அப்படி இல்லை, அப்படியே கீழ்ப்படிந்து தான் மனைவிகளையும் கூட்டிட்டு அந்த வேலைக்குள்ள வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நோவா குடும்பத்தை போல ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் தேடுகிறார். நம்முடைய குடும்பம் அப்படி அந்த நோவா குடும்பத்தை போல தேவனுடைய பார்வையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய பாவம் இருந்த அந்த பூமியில நோவா கர்த்தருக்கு உண்மையுள்ளவராய் பரிசுத்தமாய்
கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நடந்து தன்னுடைய குடும்பத்தை ஆதாயமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உலகத்துல செல்வாக்கா வாழ்ந்து ஓகோன்னு சொல்லி பேர் பெற்று புகழோடு வாழ்ந்து நாம் குடும்பத்தை ஆதாயப்படுத்தாம நஷ்டப்படுத்தி நரகத்துக்கு நம்ம வழிகாட்டினா அதனால என்ன லாபம்? நோவா இப்ப போல ஒரு குடும்பம் நம்முடைய குடும்பம் இருக்கணும். இந்த சாமுவேலை போல தேவன் தெரிந்து கொண்ட ஒருவனாய் இருக்கணும். அங்க ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன போது ஏசாயா என்ன சொன்னாரு? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். யார் என் காரியத்தை செய்வான்? என் இருதயத்தின் விருப்பத்தின் செயல்களை யார் செய்வான்? நான் தேடி பார்த்த யாருமே காணோம். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் சித்தத்தை செய்வான் அப்படின்னு ஆண்டவர் அங்காலே போடு கேட்ட போது அங்க ஏசாயா சொன்னாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் உமது சித்தத்தை செய்து முடிக்கிறேன் சொன்னார். அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஒரு மனுஷனைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷையைத்தான் தேடுகிறார். நோவாவை போல ஒரு குடும்பத்தை தேடுகிறார். அங்கே யோபுவை போல ஒரு குடும்பத்தை தேடுகிறார். யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே விருந்து காலங்கள் முடிந்த போது அந்த யோபு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணுவாராம், பிள்ளைகள் தவறு செய்து விட்டார்களோ இந்த விருந்து செய்ய போது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்காக அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அந்த விருந்து காலம் முடிந்த உடனே தேவனுக்கு பழி செலுத்தியிருக்கிறார். ஒரு தகப்பன் செய்த கடமை. அதே போல எனக்கு ஆண்டவரே நீ கொடுத்தீரானால், ஒரு குழந்தையை கொடுத்தினால் அது உமக்கே கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த தாய் தன் பிள்ளையை கர்த்தருக்காக வளர்த்தார். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் தேடுகிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய தேடுதலுக்கு உகந்தவர்களாய் ஆண்டவரே இதோ நான் அடியேன் இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் உமது காரியமாய் போகிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறது? அமலங்கள் படிட்டு சோமனை முடிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி முன்னால் படிட்டு சோமனை முடிக்கலாம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேடினேன், ஒருவனை காணோம் என்று சொன்னீர்கள். ஆண்டவரே அப்படியா இந்த நாளிலே ஆண்டவரே ஏசாயாவை போல சாமுவேலை போல ஆண்டவரே சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா என்னோடு கூட தேவன் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா என்னோடு கூட இருங்கன்னு சொல்லுவோம். என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த சாமுவேலோடு இருந்தீங்களே, சாமுவேலோடு கூட பேசினீங்களே, அதே போல என்னோடு கூட இருந்து என்னோடு கூட பேசுங்க. நீங்க செய்ய போகிற காரியத்தை என்னோடு கூட சொல்லுங்க ஆண்டவரே. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீ தேடுகிற ஒரு மனுஷன் நான் தான் ஆண்டவரே. இந்த திறப்பிலே நிற்க தேசம் அழியாதபடி, தேசம் பாலாய் போகாதபடி ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து நரகத்துக்கு போகாதபடி அவைகளிலிருந்து காக்க விடுதலை அடைவதற்கு ஆண்டவரே நான் திறப்பிலே நிற்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. நான் நிற்பேன் ஆண்டவரே. ஏசாயா நின்றது போல ஆண்டவரே, சாமுவேல் நின்றது போல ஆண்டவரே, மோசே நின்றது போல இந்த ஜனங்களை அழிப்பீரானால் என்னுடைய பேர் அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி ஆண்டவரே உமது சமூகத்தில் நின்று பரிந்து பேசினாரே ஆண்டவரே, அந்த திறப்பை அடைப்பதற்கு நின்றாரே, அதே போல நான் நிற்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் நிற்கிறேன் ஆண்டவரே. நீ தேடுகிற மனுஷன் நான் தான் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியா இந்த நாளிலே ஆண்டவரே அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் மோசையை போல, ஏசாயாவை போல, சாமுவேலை போல ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. அதே போல நோவாவை போல ஒவ்வொரு பெற்றோர்களையும், ஆபிரகாமை போல ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆண்டவரே நீர் மாற்றி இந்த நாளிலே பேசின வார்த்தைகள் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே இழந்து போகாதபடி இவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, மகிமையானதை செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரே சாமுவேலை போல மாற்றும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே வருவதற்கு தடைப்பட்டவர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரும் உமக்காக அர்ப்பணிக்கிறவர்களாய் மாற்றும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்திலே செபிக்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம்.